ஐயா, இப்போ எல்லா வீட்லயும் முதியோர்கள் இருக்காங்க. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நிறைய புது புது வியாதிகள் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அப்போ அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம சொல்லலாமா? அவங்களோட பிரச்சனையை அவங்களுக்கு தெரியப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு நோய்க்கான மருந்து கொடுக்கலாங்களா? நல்ல கேள்விதாம்மா. இன்னைக்கு உள்ள கலாச்சாரத்துல இன்னைக்கு எல்லாருமே பலதரப்பட்ட ஆட்கள் ஒரு வகையான குழப்பத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க நிகழ்வுகள்ல இதுவும் ஒண்ணுதான். ஏன்னா இன்னைக்கு எல்லா மனிதர்களுமே எந்த மாதிரியான நோய் தாக்குது அப்படின்றது இன்னைக்கு பொதுவா எல்லாருக்குமே தெரியாது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வகையான புதுவித வைரஸ் வருது, புதுவிதமான நிறைய இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மெடிக்கல் மிராக்கல்ல நடக்காத எந்ததும் இல்லை அப்படின்றது மாதிரி தான் வந்துட்டு இருக்கான். இப்ப நீங்க கேட்டது முதியோர்களுக்கு அந்த நோயோட தாக்கத்தை தெளிவா நம்ம சொல்லி வைத்தியம் தான் பார்க்கணும் அப்படின்றது மாதிரியா சொல்றீங்களா? அப்படின்னா இதே விஷயத்த உங்களோட முதியோர்களுக்கு இல்லாம உங்களோட குழந்தைகளுக்கு இதே மாதிரியே ஒரு அழுத்தமான ஒரு மர்மமான ஒரு கடுமையான ஒரு நோய் தாக்கத்துல அந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த தாக்கத்தை அந்த குழந்தைகள்கிட்ட சொல்லி நீங்க வைத்தியம் பார்ப்பீங்களா? குழந்தைகள்கிட்ட சொல்லி அந்த வைத்தியத்துக்கான மருந்துகள் கொடுப்பீங்களா? குழந்தைகிட்ட போய் நோயை பத்தி பேச முடியாது. எதுக்கு? குழந்தைகளுக்கு என்ன தெரியும் அந்த வியாதியை பத்தி பேச சொல்றீங்க? முதியோர்களுக்கு இப்ப வர்ற புதுமையான எல்லா நோய்களை பத்தி முதியோர்களுக்கு தெரிஞ்சிருந்து நினைக்கிறீங்களா? எல்லா வயதையும் கடந்துதான் வராங்க. எல்லா வயதையும் கடந்து வந்தாங்கன்னா கண்டிப்பான முறையில நோயோட தாக்கத்தையும் நோயோட வீரியத்தையும் அவங்க தாங்கி கொடுக்கக்கூடிய சக்தியில அவங்க இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? சக்திக்காக இல்ல, ஒரு புரிதலுக்காக தான் சொல்லலாமா? புரிதலுக்காக. ஏன் அதே புரிதல் உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க சொல்லி புரிய வச்சு அதுக்கு பின்னாடி வைத்தியம் பார்க்க விட வேண்டாமா? இன்னைக்கு 6 வயசு குழந்தை ஆண்ட்ராய்டு போனை வச்சு நோண்டி அத்தனையும் ரொம்ப தெளிவுபடுத்தி இன்னைக்கு 6 வயசு குழந்தை கத்துக்கிற அந்த விஷயத்த இன்னைக்கு நாமெல்லாம் கத்துக்கல. 6 வயசு குழந்தைக்கு ஒரு ஆண்ட்ராய்டு போன கையில கொடுங்க, அத்தனை விஷயத்தையும் அதை துல்லியமா பார்க்கும். அப்படிப்பட்ட குழந்தைகளை இப்ப உள்ள டெக்னாலஜி பிரகாரம் கம்ப்ளீட்டா நீங்க புரிதலை உருவாக்கி சொல்லி கொடுத்து அதுக்கு பின்னாடி வைத்தியம் பாருங்களேன். அது முடியுமா உங்களால? அது முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் மிகப்பெரிய குழந்தைகளை எப்படி என்னோட வழிமறைவுல உள்ள என்னோட உயிர் நாடி என்னோட வம்சத்தின் அடுத்த ஒரு வாரிசு அப்படின்னு நீங்க துடிக்கிறீங்களோ அதே மாதிரிதானே அந்த பெற்ற தாய்களோட தாயின் தகப்பனோட ஸ்தானமும் குழந்தையும் தாயின் முதுமையும் ஒன்றுதான் அப்படின்றதுதான் நான் திரும்பி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னன்னா 8 பிரிக்கப்பட்ட மனிதனோட வாழ்க்கையில கடைசி 8 கடந்தவங்க 64 வயசை கடந்தவங்க அத்தனை பேருமே குழந்தைகள் தான். எத்தனை குடும்பத்துல அந்த முதியோர்களை புறக்கணிக்கிறாங்க தெரியுமா? எந்த ஒரு நிகழ்ச்சிகளுக்கும் அவங்கள ஈடுபடுத்துறது இல்லை, எந்த ஒரு கலாச்சாரத்திலையும் அவங்கள பங்கெடுக்கிறது இல்லை, எந்த ஒரு ஒரு விவரங்களை பத்தியும் அவங்கள்ட்ட ஆலோசிக்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. முதுமைன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம், முதுமைன்றது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், முதுமைன்றது மிகப்பெரிய ஒரு புத்தகம். அதுதான் நம்ம பொதுவா நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, அரேபிய நாட்டு ஒரு மன்னரோட கதையை பத்தி நான் ஒரு சின்ன விஷயமா 2 வரியில நான் சொல்றேன். அரேபிய நாட்டுல பாலைவனத்துல அந்த ஒரு வாணிபத்துக்காக ராஜாக்கள் வாணிபத்துக்காக போய்கிட்டு இருக்காங்க. சிப்பாய்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதை போர் தொடுக்கிறதுக்காகவோ வாணிபத்துக்காகவோ இல்ல, அதிக பேர் போய்கிட்டு இருக்க போல அவங்க கொண்டு போன ஆகாரத்துக்குள்ள குடிக்கிறதுக்கு தண்ணி தீர்ந்துருச்சு. அந்த குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம நிறைய சிப்பாய்கள் எல்லாமே ரொம்ப தளர்ந்துடுறாங்க. அவங்களோட யாத்திரைகள் எல்லாம் முடங்குது. அந்த சிப்பாய்கள் எல்லாம் தளர்ந்த பின்னாடி ராஜாக்களுக்கு ஒரு பெரிய தடுமாற்றம். நாம இப்ப வந்த பாதையில பாதி தொலை கூட நாம இன்னும் போகலையே, அப்ப நம்ம மீதி தூரம் போறதுக்கு தாகத்துக்கு தண்ணி இல்லாம நாம எப்படி அடி எடுத்து வைக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு நிர்பந்தமான ஒரு நிலையில இருக்கும் போல அந்த படைகள்ல சிப்பாய்கள்ல ஒரு ஆள், ஒரு முதியவர் வீட்டுல இருந்தவரை அவங்க வேற வழி இல்லாம ஆள் பற்றாக்குறைக்காக அவரை இழுத்துட்டு வந்தாங்க. அவரை தூக்கி வண்டியில அந்த ஒட்டகத்துல தூக்கி போட்டு அவங்கள கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்ப அந்த முதியவர்கிட்ட போய் இந்த மாதிரியா ஒரு நிகழ்வு என்ன பண்றது, நீங்க இதுக்கு முன்னாடி கடந்து வந்த பாதைகள்ல இந்த மாதிரியா விஷயங்கள்லாம் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஏன் ராஜா மகாராஜா நீங்க இதுலாம் நீங்க ஒன்னும் பயப்பட அவசியம் இல்லையே, தெய்வம் நமக்காக எது நடந்தாலும் நமக்காகத்தான் நடத்துது அப்படின்ற நிகழ்வை நாம ஃபர்ஸ்ட் உணர்ந்துக்கிறோன்றத அந்த முதியவர் ரொம்ப அருமையா சொல்லி கொடுத்தாரு. நாம கொண்டு வந்த தண்ணி தீர்ந்தா அதை பத்தி வருத்தப்படவே வேண்டாம், நமக்காக தெய்வம் தண்ணீரோடு தான் நம்மளோட வாழ்க்கையை நம்ம கொண்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அதுல எந்த ஒரு ஒட்டகம் பலவீனமா இருக்கோ அந்த ஒட்டகத்தை கொண்டு வாங்க, அந்த ஒட்டகத்தை வைத்த கிழிச்சு பார்க்கும் போல அந்த ஒட்டகம் அது பொதுவாகவே அதுக்கு தேவையான அளவுக்கு அதிகமா தண்ணீரை அது ஒட்டகம் முதல்ல சேகரித்து வைக்கும். அந்த ஒரு பழக்க வழக்கத்தையும் கலாச்சாரத்தையும் பிரம்மன் இயற்கையாவே ஒட்டகத்துக்கு கொடுத்ததுனால அந்த ஒட்டகத்தை வைத்த கிழிச்சு ஆட்டோமேட்டிக்கா தேவையான தண்ணீரை
அத்தனை பேத்துக்கும் அதை பயன்படுத்தினாங்க. அவங்களோட யாத்திரைகள் எந்த விதத்திலையும் தடுமாற்றம் இல்லாம அந்த இது போனது. இதே மாதிரிதான் ஒரு முதியவர்களோட ஒரு ஸ்தானம்ன்றது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமா தான் நான் சொல்ல வரேன். இப்ப இதுல முதியவர்களோட நோயை எதுக்காக சொல்லக்கூடாது அப்படின்னா, முதல்ல நம்மளோட உமிழ்நீர் தான் மிகப்பெரிய ஒரு நோய்க்குரிய மருந்துன்றத பல விஞ்ஞானிகள் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மனிதனோட உமிழ்நீர்ல இருந்து உருவாகிற அமிலங்கள் எல்லா விதமான நோயை தீர்க்கிறதுக்கும் நம்மளோட ஒரு சக்தி இருக்கு. ஒரு நாய்க்கு காயம் பட்டுச்சுன்னு பாத்தீங்களா, அது என்ன பண்ணு தெரியுமா, ஓடி போய் வைத்தியம் பார்க்குவான். எதுவுமே வேண்டாம், நாய்க்கு காயம் பட்டுச்சுன்னா நம்ம போய் வைத்தியம் பார்க்கணும் அவசியமே இல்லை. வீட்டுல வளர்க்குற நாய்க்கு தான் தூக்கிட்டு போய் வைத்தியம் பார்க்குறோம். ஆனா காட்டுல இருக்கிற நாய்க்கு, சும்மா தெருவில் தெரிய நாய்க்கலாம் அதோட உமிழ்நீர் தான் அந்த எவ்வளவு பெரிய காயத்துக்கு மருந்து. அதே மாதிரிதான் மனிதனோட உமிழ்நீருக்கும் மிகப்பெரிய ஒரு வேல்யூ இருக்கு. அதே மாதிரிதான் அப்ப அந்த உமிழ்நீர் தான் கருநாகத்தின் விஷத்தை விட கொடுமையான ஒரு ஸ்தானமாகவும் மாறும். அப்ப ஒரு உமிழ்நீர் மருந்தாவும் மாறுது, அது விஷமாவும் மாறுது. இது எப்படி? அதை சுத்தி வைக்கிற ஆட்களோட அந்த ஒரு நிலைப்பாடு தான். அப்ப ஒரு முதியவரோட அந்த நோயை பற்றி நீங்க தெளிவுபடுத்தி அவங்கள புரிய வச்சு அதுக்கு பின்னாடி அவங்கள வைத்தியம் பார்க்க வச்சாங்கன்னா யாருக்கும் தீர்க்கப்பட முடியாத ஒரு நோயை இன்னைக்கு நான் சுமந்துக்கிட்டு இந்த பூமியில வாழணுமா அப்படின்றது மட்டும் தான் அவங்க நினைப்பாங்க. அப்ப அந்த மாதிரி அவங்க மனசை ஊனப்படுத்தி அவங்கள ஒவ்வொரு நொடியும் சித்திரவதை பண்ண வச்சு சாவடிக்கிறதுக்கு பதிலாக ஒரே அடி அவங்கள சாவடிச்சுட்டு பேசாம நீங்க வாட்டுக்கு நிம்மதியா இருந்துடலாமே. கர்மான்றது என்ன அப்படின்னா, நாம செய்யறதுதான் நம்மளோட பிள்ளைகளுக்கு, நாம செய்யற அந்த வார்த்தைகள், நாம செய்யற செயல்கள், நாம செய்யற நிலைப்பாடுகள் அத்தனையுமே அதுதான் கர்மாவை மாறுது. அதே மாதிரிதான் நாம இன்னைக்கு செய்யற அந்த செயல்பாடுகள் தான் நம்மளோட தலைமுறைகளுக்கு அது கர்மாவை போய் நிற்கும். முதுமையை போற்றுவதற்கு நாம தயாரா இல்லை போல நாமளும் அந்த முதுமையை சுமக்க போறோம் இல்லையா, அன்னைக்கு இதே நிலைப்பாடு தானே அன்னைக்கு வரும். அந்த நிலைப்பாடு தானே இன்னைக்கு பொதுவா காலங்காலமா நடக்க போகுது.